அன்பான தேவதை தொலைக்காட்சியிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இரவச்சம் என்ற அதிகாரத்திலிருந்து 1063வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவர் என்ன செய்யறாரு, ரொம்ப வறுமை இருக்கிறார். இந்த வறுமையை தீர்ப்பதற்காக அவர் அடிக்கடி பொருள் உலகத்துல போய் கேட்டு 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 பொருள் வாங்கி கொண்டே இருக்கிறார். பிச்சை எடுத்துதான் வறுமையை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதை விட ஒரு வன்முறை உலகத்துல வேற எதுவும் கிடையாதுறான்றார் வள்ளுவர். போய் உழைட, பிச்சை எடுக்கிற வசதி இல்லைன்னா கொஞ்சம் வாங்க வேண்டியதுதான். ஆனால் தான் சிறப்பாக வாழ்வதற்காக போய் உழைக்க வேண்டும் அல்லவா? என்ன இது கொடுமை! பிச்சை எடுத்து சில பேர் பிச்சை எடுக்கிறதே தொழிலாக வச்சிருப்பான். ஒவ்வொருத்தரும் ஒரு தெருவு பிடிச்சி வச்சிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், டே ஏழா என் தெருவு கொண்டேன்னு சண்டைக்கு வருவான். இன்னும் தெருவு விலை கொடுத்து வாங்கணும் மாதிரி. பிச்சை எடுத்துதான் வறுமையை போக்க வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வன்கொடுமை, அது மிகப்பெரிய முரட்டத்தனம்ன்றார் வள்ளுவர். பாருங்க, இன்மை இடும்பை இறந்த தீர்வாக. இன்மை இடும்பை, இன்மைனா வறுமை, அது துன்பத்தை தரக்கூடியது. இடும்பைன்னா துன்பம். இந்த வறுமை துன்பத்தை இறந்து பிச்சை எடுத்துதான், வறுமை துன்பத்தை பிச்சை எடுத்துதான் தீர்வாம் என்னும், பிச்சை எடுத்துதான் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் அது எவ்வளவு பெரிய கொடுமை, அது எவ்வளவு பெரிய வன்முறை. வன்மையின் வன்பாட்டதில், அது அந்த மாதிரி வன்முறையை விட ஒரு முரட்டுத்தனம் எதுவும் இல்லை. இந்த வன்முறையை விட எது வன்முறை என்றார் வள்ளுவர்? பிச்சை எடுத்துதான் வறுமையை ஒழிக்க வேண்டும், வறுமையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறை மிக முரட்டுத்தனமானது என்றார் வள்ளுவர். எப்படிலாம் ஒரு சமூக சிந்தனையாளர் பாருங்க. இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மை வன்பாட்டதில் என்கிறார். இந்த குறளை மீண்டும் பார்ப்போமா? இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மை வன்பாட்டதில். வன்பாட்டதில் என்றால் முரட்டத்தனம், வன்மைன்னா வன்முறை. இந்த வன்முறையை போல முரட்டத்தன்மானது வேறு எதுவும் இல்லை என்றார். அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.